ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தை 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:16 வாசிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் தெய்வம், அற்புதத்தின் தெய்வம், அன்பு செலுத்துகிற தெய்வம், தீமை செய்கிறவர்களுக்கும் அன்பு செய்கிறவர், அவரை நேசிக்காதவர்களையும் நேசிக்கின்ற அன்பு தெய்வம். ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உண்மையான அன்பு எங்கேயும் கிடைக்கலங்க. எல்லா இடத்திலையும் ஒரு துரோகம். மனுஷர் மூலமாக அன்பை எதிர்பார்த்து போகிறோம், ஆனால் அவர்கள் மூலமாய் துரோகம் தான் கிடைக்கிறது. ஒரு பாசத்தை எதிர்பார்த்து போகிறோம், ஆனால் அந்த இடத்தில் வேஷம் தான் தெரிகிறது. ஆனால் நம்முடைய கடவுள் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க மேல யாரும் அன்பா இல்ல, என்ன அன்பு செலுத்த இந்த உலகத்துல யாரும் இல்ல, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பின் தெய்வத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிற இடத்தில் அவர் உங்களுக்கு அன்பு செலுத்தி ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். உங்களை ஓரம் கட்டி உங்களை தரித்திரமானவர்கள், வெறுமையானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் என்று அன்பு செலுத்தாமல் யார் உங்களை ஒடுக்குகிறார்களோ அவர்கள் முன்பாக ரத்தம் சிந்தின இயேசு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்த இயேசு அன்பாக இருக்கிறார். அதைத்தான் சிலுவையிலே அடையாளமாக நமக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த மனிதர்களைப் போல வேஷம் காட்டுகிறவர் அல்ல, உண்மையான பாசத்தை காட்டுகிறவர். அந்த தெய்வம் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை ருசி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்போம். ஆகவே என் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே அகமகிழ்வோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம், ஆனந்த தைல அபிஷேகத்தை வாழ்க்கையில் அனுபவிப்போம். God bless you all.